Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 3.66. In a triangle ABC, if A is equal to 2 root 2, B is equal to 2 root 3 and C is equal to 75 degree, then find the other side and the angles னு கேட்டிருக்காங்க. See டோட்டலாக இப்போது A, B and C நமக்கு ஒரு 3 sides இருக்கும். angle ABC இப்போது A, Bக்கான வேல்யூ they given. இதில் இப்போ நம்ம C ஃபைண்ட் பண்ணணும். இங்கே C is given, A and Bக்கான வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். See இப்போது அவங்க கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் ABC. See இங்கே ஆங்கிள் C மட்டும் நமக்கு 75 டிகிரி கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் இந்த A சைடு எடுத்துக்கிறேன், இதை B, இதை Cன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இங்கே ஏக்கான வேல்யூ 2 root 2ன்னு கொடுத்துருக்காங்க, பிக்கான வேல்யூ 2 root 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். சி சொல்யூஷன், இங்கே நான் அதர் 2 சைட்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு கொசைன் ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிறேன். சி கொசைன் ஃபார்முலா காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏல ஸ்டார்ட் ஆகுதுன்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2BC. ஓகே, இப்போது இதில் ஏன்ற டிகிரி தான் இருக்குது, பட் நமக்கு கொடுத்துருக்கிறது C. அப்போது ரிமைனிங் 2 கொசைன் ஃபார்முலாவும் நான் இங்கே லிஸ்டட் பண்ணிக்கிறேன். காஸ் B இஸ் ஈக்குவல் டு இங்கே C ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 2AC. அண்ட் ஃபைனலி காஸ் C இஸ் ஈக்குவல் டு a square plus b square minus c square divided by 2ab. see இதில் நமக்கு cக்கான வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனிவே இங்கே cos 75 டிகிரி இஸ் ஈக்குவல் டு a is 2 root 2, so 2 root 2 the whole square plus b is 2 root 3 the whole square minus இங்கே நம்ம இப்போ c square தான் ஃபைண்ட் பண்ணணும். இது சைட் c, இது ஆங்கிள் C. ஓகே, இப்போ 2 இன்ட்டு ஏக்கான வேல்யூ 2 root 2, B இஸ் 2 root 3. ஓகே, இப்போ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த 75-ஐ நான் 45 + 13 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இங்கே இதை ஸ்கொயர் பண்ணும்போது இது 4 √2 ஸ்கொயர் பண்ணும்போது ஜஸ்ட் 2 ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் பண்ணோன்னா 4 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் ஜஸ்ட் 3 minus c square as it is divided by இப்போது இது 2 2s are 4, 4 2s are 8, 8 into √2 √3. இப்போ லெஃப்ட் சைடில் cos of a plus b ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cos a cos b minus sin a sin b. see 4 2s are 8, 4 3s are 12 minus c square divided by இது 8 √2 into √3. இது √6ன்னு மல்டிபிள் பண்ணாதீங்க, மறுபடியும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியது வரும். இது cos a cos b, ஸோ சாரி cos a plus b, இதுக்கான எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் cos 45 cos 30 minus sin 45 sin 30 is equal to இதை ஆட் பண்ணும்போது 20 minus c square divided by 8 √2 into √3. ஓகே, இப்போது இதெல்லாம் ஸ்பெஷல் ஆங்கிள், ஸோ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். 1/√2 இஸ் cos 45, √3/2 இஸ் cos 30 minus sin 45 1/√2 sin 30 is 1/2 is equal to இந்த term as it is 20 minus c square divided by 8 √2 into √3. சி இப்போ இந்த 2 டினாமினேட்டர் பாருங்கள் சேம். அப்போ 2 √2 நீங்கள் காப்பி பண்ணிக்கிறேன், நியூமரேட்டரை நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 20 minus c square divided by 8 √2 into √3. சி இப்போது இந்த √2 இந்த √2 வில் கேன்சல். இது 1 times, இது 4 times. ஆஃப்டர் தட் 4-ஐ நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோன்னா வித் இந்த √3யோடு வரும். இப்போது இது 4 √3 into √3 minus 1 is equal to இது 20 minus c square. okay,
இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 4 இன்ட்டு √3 ஜஸ்ட் 3 கிடைக்கும். மைனஸ் இது 4√3 இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் சி ஸ்கொயர். இப்போ இது 12 மைனஸ் 4√3 இங்கே இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸ் சி ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 20, இந்த 2 டேர்மை ரைட் சைடில் கொண்டு போகும்போது -12 ப்ளஸ் 4√3. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 8 ப்ளஸ் 4√3 இது சி ஸ்கொயருக்கான வேல்யூ. இப்போ இந்த 2 டேர்மில் இருந்து நான் 2 காமனாக எடுக்கிறேன். எனக்கு ரிமைனிங் இங்கே 4 ப்ளஸ் 2√3. ஓகே, இப்போ 2 இன்ட்டு இந்த 4 நான் 3 ப்ளஸ் 1 ஸ்ப்ளிட் பண்ணுறேன் ப்ளஸ் 2√3. ஓகே, திங்க் பெட்டர். இப்போது இந்த 3 நம்ம √3 இன்ட்டு √3 எழுதலாம். இப்போது இது 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 2√3. ஓகே, 2 இன்ட்டு இது √3 த ஹோல் ஸ்கொயர், நோ மோர் சேஞ்சஸ் வேல்யூ. √3 த ஹோல் ஸ்கொயர்னால் ஜஸ்ட் நமக்கு 3 தான் கிடைக்கும். 1 இன்ட்டு 1 இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2√3ன்னு இது எழுதிக்கலாம். இப்போது இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab இந்த ஃபார்முலேட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். அப்போ 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஆகிடுச்சு இது. ஓகே, இங்கே நமக்கு சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ் வி கெட் சி ஸ்கொயர். இங்கே ரூட் அப்ளை பண்ணலாம். இங்கே ரூட் ஆஃப் 2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் வில் கேன்சல், இந்த 2க்கு ரிமூவ் ஆகாது. ஃபைனலி வி கெட் √2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1 நமக்கு சிக்கான வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க ஏ அண்டு பிக்கான வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதர் சைட் கேட்டாங்க, அதுதான் அந்த சிக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போது அதர் ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அந்த அதர் ஆங்கிள்ன்றது ஏ அண்டு பி. இப்போது காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே நம்ம அதை எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் இங்கே பி ஸ்கொயரா, இங்கே நமக்கு பிக்கான வேல்யூ 2√3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் சி ஸ்கொயர். சிக்கான வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோம், தட் இஸ் 2. இங்கே நம்ம இதை விட பெட்டராக இந்த சி ஸ்கொயருக்கான வேல்யூவே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒன் செகண்ட் மறுபடியும் இதை அப்ளை பண்ணோன்னாலும் நம்ம மறுபடியும் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ இந்த வேல்யூவே நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு டைரெக்டாக வேல்யூ கிடைக்கும். ஓகே, இங்கே நான் டைரெக்டாக 8 ப்ளஸ் 4√3 இது டைரெக்ட் சி ஸ்கொயர். அடுத்து மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏக்கான வேல்யூ 2√2. அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2√2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பி இஸ் 2√3. ஒன் செகண்ட் மறுபடியும் இப்போ சிக்கான வேல்யூ இதை நம்ம 2√2 இன்ட்டு √3 ப்ளஸ் 1ன்னு காப்பி பண்ணணும். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பண்ணும்போது இது 4 இன்ட்டு 3ன்னு கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் இது 8 ப்ளஸ் 4√3. இதை ஸ்கொயர் பண்ணும்போது 4 இன்ட்டு 2ன்னு கிடைக்கும். இப்போது 2 2s are 4 இன்ட்டு இப்போது √3 இன்ட்டு √2னா இது √6 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. ஓகே, இப்போது இது 12. அடுத்து ப்ளஸ் 8 ப்ளஸ் 4√3 மைனஸ் இது 8 டிவைடட் பை இது 4√6 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. ஓகே, இப்போது ப்ளஸ் 8 மைனஸ் 8 வில் கேன்சல். இப்போது இந்த 2 டேர்மில் இருந்து நான் 4 காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 3 இருக்கும், இங்கே √3 இருக்கும். டிவைடட் பை இப்போது இது 4√6 இன்ட்டு √3 ப்ளஸ் 1. ஓகே, 4 வில் கேன்சல். நெக்ஸ்ட்டு இந்த நியூமரேட்டர்லேருந்து நான் ஒரு √3 காமனாக எடுத்துடுறேன். ஸோ √3 எப்படி காமனாக எடுக்கிறோன்னா இந்த 3 √3 இன்ட்டு √3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணும்போது அப்ளிகேபிள் ஆகும் இந்த √3. ரிமைனிங் இங்கே ஒரு √3 இருக்குது, இந்த டேர்மை எடுத்துட்டோம், அதனால் 1 இருக்கும். டிவைடட் பை இந்த √6
நம்ம √3 into √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து √3 plus 1. Okay, √3 plus 1, √3 plus 1 will cancel. √3 also is cancel. Finally, we get 1 divided by √2. See, left side la cos A is equal to 1 by √2 னு கிடைச்சிருக்கு. When we get 1 by √2 na cos 45. So, cos will cancel. A is equal to 45 degree. Okay, A find பண்ணிட்டோம். C is the given. So, we know A plus B plus C is equal to pi. A is 45. B தான் நமக்கு இப்போ need. C is 75 is equal to pi. இது ரெண்டும் add பண்ணும்போது நமக்கு 120 is equal to pi என 118 replace பண்ணிக்கிறேன். B is equal to 180 minus 120 we get 60. Okay, see அவங்க கேட்ட angles 2 நம்ம find பண்ணிட்டோம் and one side நம்ம find பண்ணிட்டோம். Okay.